ஹலோ, வெல்கம் பேக் டு மல்டி இன்ஃபர்மேஷன் மீடியா. என்னடா வீடியோ ஆரம்பத்துலேயே ரொம்ப ஒரு சலிப்பான ஒரு இன்ட்ரோவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்படி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது இல்லையா? ஸோ இந்த வீடியோவே நான் ரொம்ப லேட்டாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லியோ இல்லை நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனாலையோ நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. எதனால் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவ்வளோ நேரத்தில் நான் பேச வந்தது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக பொண்ணுங்களோட ஃப்ரீடமை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பொண்ணுங்களால் சுதந்திரமாக வெளியே நம்மளால் நடமாட முடியலை. ஓகேங்களா? அது இன்னும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமானு பார்த்தா இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, அப்போ நிர்பயா கேஸ்லேருந்து சரி, அசீஃபா கேஸ்லேருந்து சரி, டாக்டர் பிரியங்கா ரெட்டி கேஸ்லேருந்து சரி, நிர்பயா கேஸ்லேருந்து சரி, இப்போ ஆர்த்தி கேஸில் மோமிதா, எத்தனையோ பேர் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டே தான் இருக்காங்க. ஏன் இவ்வளோ சொல்லப்போனால் ஒரு பச்சை குழந்தை 6 மாதம் குழந்தைய கூட பார்க்காம சீரழிக்கிற நாதாரிங்க எத்தனையோ பேர் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரு பொண்ணுங்களுக்கு சுதந்திரமே இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். இதில் எங்கேருந்து நம்ம ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம கொண்டாடுறது? ஒரு பொண்ணு இண்டிபெண்ட்டாக ரோட்டில் நடமாட முடியல. அதுவும் நைட்டு 10 மணிக்கு மேலே நம்மளால் நடமாட முடியுமா? கண்டிப்பாக இல்லைங்க. எப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நடு நைட்டில் கூட ஒரு பொண்ணால் எந்த ஆபத்தும் இல்லாமல் சுதந்திரமாக வெளியே போயிட்டு வர முடியுதோ அன்னைக்கு தான் ரியல் இண்டிபெண்டன்ஸ் டேன்ட்டு நான் சொல்லுவேன். புள்ளி விவரம் சொல்லுது 5 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு கற்பழிக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதை என்ன எப்படி தடுக்க முடியும்? அதாவது பண்ணுறவனுங்களாம் மனசு வச்சு இதெல்லாம் இது தப்புன்ட்டு அவங்களுக்கா தோணா மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. யூடியூப்பில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நானும் போட்டிருக்கேன். அரபு நாட்டு சட்டம் இங்கே வந்தால் மட்டுமே குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நானும் அதுதான் நினைக்கிறேன். அரபு நாட்டு சட்டம் கண்டிப்பாக இங்கே வந்தால் தான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளோட குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது நானும் தீர்மானமாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த உடனடியாக செஞ்சவனுங்களுக்கு உடனடியான தண்டனை கொடுக்கணும். அதாவது சட்டத்தில் ஏகப்பட்ட லூப்ஹோல்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி சில நாதாரிங்க தப்பிக்குதுங்க. அதுங்களுக்கெல்லாம் அதுக்கு இடமே கொடுக்காம எந்த லூப்போலும் இல்லாமல் அதுங்களை உடனடியாக தண்டனை கொடுக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான். அதுங்களை அந்த மாதிரி பண்ணுற நாதாரிங்களை பப்ளிக் கையில் ஒப்படைக்கணும். பப்ளிக் கொடுக்குற தண்டனையில் இனி ஒருத்தனும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த பயம் அவனுங்களுக்குள்ளே வரணும் முதல்ல. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டம் இந்தியாவில் கொண்டு வர முடிஞ்சால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய கருத்து மட்டும் இல்லை, நிறைய பேரோட கருத்து இதுவாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு இது டாக்டர் பிரியங்கா ரெட்டி அவங்களோட கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரேபிஸ்ட் அந்த பொண்ணுங்களை அந்த பொண்ணை எங்கே வச்சு ரேப் பண்ணானோ ஜெகன்மோகன் ரெட்டி அங்கேயே வச்சு அவங்கள என்கவுண்டர் பண்ணாங்க. ஆனால் ஒரு சிஎம் பண்ண முடிஞ்ச இந்த விஷயத்த நம்ம நாட்டில் இருக்க நம்ம இந்தியாவை ஆண்டுட்ருக்க ஒரு பிஎம்மால் இதை பண்ண முடியாதா? என்னோடய கேள்வி அதுதான். நிறைய பேருக்கு இது தப்பாக தெரியுதா இல்லை நான் பேசுகிறது கரெக்டாக தெரியுதான்றது எனக்கு நிஜமாக தெரியல. பட் இது வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டங்கள் வந்தால் நம்ம நாட்டில் இந்த குற்றங்கள் குறையலன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென்.